தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் விழுப்புரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் மீனவர்களும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. அதிகபட்சமாக மரக்காணத்தில் 133 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அப்பகுதியில் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வாலாஜாபாத், உத்திரமேரூர், பாலுச்செட்டிசத்திரம், மாகரல், தாமல், சாலவாக்கம், ராஜகுளம், பரந்தூர், ஒரகடம், சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடாமல் கனமழை பெய்தது. விடுமுறை அறிவிக்கப்படாததால் மாணவர்கள் நனைந்தபடி சிரமத்துடன் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள கந்தகவுண்டனூர், தென்கரை கோட்டை, வடகரை, பெத்தூர், சித்தேரி உள்ளிட்ட மலை கிராம பகுதிகளில் மித கனமழை பெய்து வருவதால் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள், விவசாய பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகள், மாணவ மாணவிகள் அவதிக்குள்ளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பஜார் சாலையில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக மழைநீரும் கழிவுநீரும் கலந்து சாலைகளில் செல்கிறது. நாகை மாவட்டம் புலியூரில் பெய்த கனமழையின் காரணமாக வீடு இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளானது. அதில் வீட்டில் இருந்த 15 வயது சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 3 சிறுவர்கள் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த மூவருக்கும் நாகை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சிதம்பரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் பல ஏக்கர் விளை நிலங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. சிதம்பரம் அருகே பெருங்காலூர், ராதாநல்லூர், முகையூர், சிறுகாலூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் 2000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் முழுமையாக மழையில் சேதமடைந்து விட்டதாகவும், பாதிக்கப்பட்ட தங்களுக்கு பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸ் தொகையை பெற்றுத்தர அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் வேதனையுடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கனமழையால் நீரில் மூழ்கி பயிர்கள் சேதமடைந்த நிலையில் ஆய்வுக்கு வந்த எம்எல்ஏ மற்றும் அதிகாரிகளுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிருமாம்பாக்கம், ஏம்பலம், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழையில் மூழ்கி சேதமடைந்தன. சேதம் குறித்து அமைச்சர் ஜெயக்குமார், எம்எல்ஏ லட்சுமிகாந்தன் மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் கால்வாயை தூர்வார நடவடிக்கை எடுக்காததாக கூறி அவர்களுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் பகுதியில் தொடர் மழையால் அரசு மருத்துவமனைக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள், ஊழியர்கள் சிரமத்திற்குள்ளாகினர். மழையால் சித்தேரி நிரம்பி வெளியேறிய உபரிநீர் அருகிலிருந்த அரசு மருத்துவமனைக்குள் புகுந்தது. இதனால் நோயாளிகள் சிரமமடைந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் நோயாளிகளை மீட்டு வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து மருத்துவ உபகரணங்களை பாதுகாக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் செம்பியவரம்பல் கிராமத்தில் விளைநிலத்தை சூழ்ந்துள்ள மழைநீரால் அறுவடைக்கு தயாரான நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. 100 ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் ஏக்கருக்கு 30,000 செலவு செய்தும் பலனில்லை என கவலை தெரிவித்தனர். வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நிலத்தை பார்வையிட்டு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.